நான் வீடியோ இது நவீன் vlogs. நீங்கள் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஏற்காடு டே 3. ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கும் இருப்போம், ஆனால் எப்படின்னு தெரியல எப்போ கிளம்புறோன்ட்டு. ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு ஃபால்ஸ் போகிறோன்னு சொன்னாங்க. அதுக்கு அடுத்து இந்த போட்டிங்கு கார்டனு அதெல்லாம் போய் விசிட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு வர வேண்டியதான். இன்றைக்கி நைட்டு செம்ம ஃபன் இருக்குது. லாஸ்ட் நைட் ஸ்டே கேம்ப் ஃபயர்லாம் போட்டு மஜா பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா சாப்பிட்றதுக்காக வந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட அப்படியே பக்கத்தில் ஒரு சர்ச் இருந்துச்சு, அப்படியே உள்ளே வந்தோம். செம்ம பெருசாக இருக்குது. இங்கே சர்ச்சஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. வந்தீங்கன்னா சும்மா ஃப்ரீயாக இருக்க டைமில் சும்மா விசிட் பண்ணிட்டு போகலாம் போல். சூப்பராக இருக்குது. அவுட்டில் செம்ம பெரிய இடம், அப்படியே அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். நம்ம அப்படியே சர்ச்லாம் பார்த்து முடிச்சாச்சு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அப்படியே இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியே கிளம்பிட்டு நெக்ஸ்ட் ஏதோ ஃபால்ஸ் போகலான்னு சொன்னாங்க. அங்கே போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அந்த வேலை சும்மா நிறுத்தி சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். யாரும் போயிட்டாங்க. நாங்கள் 3 வண்டி தான் லேட்டு போயிட்டுருக்கோம். கிரேக தான் மைனோம் ஆல்ச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். கேமரா இருக்கனால கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு செம்ம குளிருதுங்க. இந்த டீ எஸ்டேட்லாம் இருந்திருந்தால் கூட இவ்வளோ குளிர் தெரிஞ்சிருக்காது போல. மரம் எல்லாமே பெருசாக இருக்கனால காற்று அடிக்குதா சிலுன்னு ரொம்ப குளிர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. பனி கூட இல்லைனா கூட சில்னஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ நம்ம நல்லூர் ஃபால்ஸ் கிட்ட தான் இருக்கோம். ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ரவுண்டனாலேருந்து ரைட் சைடில் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக 20 கிலோமீட்டர்ஸ் ஒரே ரோடு, ஒரு ரைட்டு கட் பண்ணோம். வந்தீங்கன்னா நல்லூர் இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா இங்கே வண்டி பின்னாடி பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வாக்காம் போனால் ஒரு பயங்கரமான ஃபால்ஸ் இருக்குது. சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. செம்ம குளிர், லைட்டாக சளி பிடிச்சிச்சு வேறு. ஒரு பயங்கரமான பைக் ரைடுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ட்ரெக்கிங் போல் சூப்பராக இருக்குது.
ஏய் ஒரு பயங்கரமான வாட்டர் கிராசிங். பார்த்து பார்த்து அப்படியே வாடா. வேற லெவல் ட்ரெக்கிங் இங்க. நல்லூர் வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். சீரியஸாக ஒர்த்தான ஃபால்ஸு. நெக்ஸ்ட்டு போய் குளியலை போட தான் போகிறோம். தண்ணி வேகமாக கொட்டுது, செம்மையாக இருக்குது ஃபால்ஸு. தண்ணி எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, சில்லுன்னு இருக்கா என்ன தெரியல. போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு குளியலை போட்டுட்டு அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். ஒரு நல்ல குளியலுக்கு அப்புறம் இப்போ தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். தண்ணி செம்ம ஜில்லுன்னு இருந்துச்சு. ஃபால்ஸ் உள்ளே வந்து அண்டர் வாட்டர் எடுக்க முடியல, ஏன்னா வந்து தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக இருந்துச்சு. ஃபாஸ்ட்டு பயங்கரமாக வலிச்சிச்சு. ஆனால் செம்ம என்ஜாய்மெண்ட் இன்னைக்கு வேறு லெவல்ஸ் பண்ணி இன்னைக்கு அப்படியே குளிச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பிளான் தெரியல. துணிலாம் கொஞ்சம் நேரம் காய போட்டிருக்கோம். காய போட்டுட்டு கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு இருக்காங்க. ஃபன் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான் நம்ம. ஏன்னா தண்ணி பாருங்க, ஃபஸ்ட்டு வரும்போது வேகம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்படியே தண்ணி வேகம் அதிகமாகிட்டே இருக்குது. செம்ம கூலிங்காக இருக்குது தண்ணி. வேறு லெவலாக இருக்குது. முடிச்சாச்சு. ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். திரும்ப ட்ரெக்கிங் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். ரொம்ப தண்ணி அங்கங்கே ஓடுறதுனால மண்ணெலாம் செம்மையாக வலிக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு லஞ்சு முடிச்சுட்டு என்ன பிளான்னு தெரில. லஞ்சு முடிச்சுட்டு அப்படியே பிளானை போகிற போக்கில் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். டேரெக்டாக லஞ்சில் மீட் பண்ணுறேன்.
ராய்ஸ் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஞ்சுக்கு போயிட்டு இருந்தோம். அந்த ஃபால்ஸ்லேருந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏதோ சன்ரைஸ் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. ஆக்சுவலாக சன்ரைஸ்க்கு நாங்கள் வந்திருக்கணும். இப்போ மணி மதியம் 2 நாளைக்கு காலையில் சன்ரைஸ்க்கு இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கும்னு தெரியல. இந்த இடத்துல சன்ரைஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்க. அப்படியே இந்த வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நம்ம. காய்ஸ் இந்த வியூவை பாருங்கள், செம்ம ஆசமாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. கிட்டத்தட்ட மலை உச்சியில் இருக்கும், வேறு லெவலாக இருக்குது. மணி 3 ஆச்சு. இப்போ தான் சாப்பிட்லான்ட்டு வந்தோம். இங்கே லோக்கலில் விசாரித்த போது எந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோது ஹோட்டல் செல்வம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அங்கே தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நான் ஃபுட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சரி சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப பசிக்குது, ரொம்ப டயர்டாகிடுச்சு. சாப்பிட்டாச்சு. மீல்ஸும் சிக்கன் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒர்த்து தான், இங்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஒரு மீல்ஸ் வந்து 90 rupees, சிக்கன் ஃப்ரை வாங்கினா அது வந்து 120 rupees. செமையாக இருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படியே முடிச்சுட்டு இப்போ ஜென்ஸ் வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். வியூ வேறு லெவலாக இருக்குது. மிஸ்ட்டு பயங்கரமாக இருக்கனால வந்து ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். சைடு பாருங்கள், இது வரைக்கும் தான் இருக்குது இடமே. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அதில் பாதாளம் தான், சமாலாம் இருக்குது இங்கே நிற்கிறதுக்கு. பட் குளிர் வந்து செம்மையாக இருக்குது. குளிர் ஈவினிங் ஒரு 5 o'clock இருக்கும். ஒரு 4-4:30 செம்ம குளிர் எடுக்க ஆரம்பிச்சிது. சுத்தமாக முடியல, தான் உதடெலாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு வேறு. அப்படியே இந்த இடத்துல ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகி பயங்கரமாக இருக்குது இந்த வியூவு. ஒரு 5:30 மணி தான் ஆகுது. குளிர் நம்ம ஊரில் இருக்கிற அளவுக்கா இருக்குது. என்ன குளிருது அப்பா. லைட்டிங் இருக்கும் போதே நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கீழேயும் போடுறேன். நான் நவீன் vlogs பயணம் தொடரும். நன்றி.